First session today. So, a small intro. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோ பண்ணிட்டு அடி போறேன் ரொம்ப லைட்டா. எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஜாவா ப்ரோக்ராம் கொஞ்சம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸ்ட்ரெயிட் அவே கோயிங் டு த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இல்லைன்னா எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு நான் சொல்லித்தரேன். யாராவது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரிமோட் எடுத்து நான் சொல்லித்தர ரெடியா இருக்கேன். ஓகேவா? எல்லாருமே எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதுல இப்போ வந்து நம்ம எப்பவுமே ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஃபைல் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து இதுல மேவன் ப்ராஜெக்ட் இருக்கு, ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கு. எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் ஆனா ஜாவா ப்ராஜெக்ட்ல ஒரு டிஃபால்ட் என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்க டிபெண்டன்சிஸோ ஜார் ஃபைல்ஸோ ஆட் பண்ணணும்னா நீங்க மேனுவலா ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேவன் ரிபாசிட்டரின்னு இருக்கிற அந்த டிபெண்டன்சி ஃபைல் எடுத்து pom.xml போட்டீங்கன்னா மேவன் ப்ராஜெக்ட்ல ஈஸியா இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் பெட்டர் டு சூஸ் ஏ மேவன் ப்ராஜெக்ட். மேவன் ப்ராஜெக்ட்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் தான் ஃபர்ஸ்ட் வரும். இந்த ஸ்க்ரீன்ல வந்து கிரியேட் சிம்பிள் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். இங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் a நேம் as லான்ச் ப்ரௌசர். இப்போ இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வந்துட்டு நேம் கொடுக்கும்போது வந்துட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகேவா? எம்டி ஸ்பேஸ் விடாம நம்பர்ஸ் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்டர் ஸ்கோர் மட்டும் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே அலோட் இல்லை. ஓகேவா? ஐ ஹவ் given the name as launch browser 01. ஓகே, and the same name, if you want to give the same name you can give, otherwise a different name in the artifact id also, it is no problem. And then you don't want to touch anything else, straight up finish button click பண்ணிட்டு இதுக்குள்ள வந்துடணும். நீங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த லான்ச் ப்ரௌசர் 1 வந்துட்டு லான்ச் ப்ரௌசர் 2 வந்துட்டு அந்த ஆர்டிஃபேக்ட் ஐடி தான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட நேம். ஓகேங்களா? இதுல நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஃபோல்டர்ஸ் தாண்டி இங்க வந்து ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி இருக்குது. இந்த ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி தான் வந்துட்டு ஜாவாவோட ஜார் ஃபைல்ஸ். நம்ம டிஃபால்ட்டா ஆட் பண்ண வேண்டியது வந்துட்டு செலினியம் ஜார் ஃபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ செலினியம் ஜார் ஃபைல்ஸ் ஆட் பண்றதுக்காக நான் இந்த pom.xml கிளிக் பண்றேன். இந்த pom.xml டிபெண்டன்சிஸ் டேக் ஓபன் பண்ணணும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் மேவன் ப்ராஜெக்ட்ல எதுக்கு வந்திருக்கோன்ட்டு. மேவன் ப்ராஜெக்ட்ல எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அதுவே ஜார் ஃபைல ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்றோம். ஸோ இந்த டிபெண்டன்சிஸ் ஆட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு டிபெண்டன்சிஸும் நாங்க ஆட் பண்ணிட்டோம். டிபெண்டன்சிஸ்னு ஒரு டேக் ஒன்று ஓபன் பண்ணிட்டு அந்த டேக் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு மேவன் ரிபாசிட்டரி போகணும். ஸோ மேவன் ரிபாசிட்டரியில நீங்க போயிட்டு சில